ஹாய் குட்டீஸுங்களா, இன்றைக்கி நம்ம ஸ்டோரி டைமில் யாரோட கதையை பார்க்க போகிறோன்னாக்கா லாசரு மரித்து உயிரோடு எழுந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னது, மரித்து உயிரோடு எழுந்தாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தான் நம்ம இயேசு செய்த அற்புதத்தை நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? மரியாள், மாத்தாள், லாசரு இவங்க 3 பேரும் பெத்தானியா என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த லாசரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாத்தாள், மரியாள் இவர்களுடைய சகோதரனாம். இயேசு இவர்களிடத்தில் ரொம்ப அன்பாக இருந்தாராம். ஒரு நாள் இந்த லாசரு வியாதிப்பட்டு இருந்து மரிக்கிற நிலைமையில் இருந்தாராம். அதை பார்த்ததும் அவங்களுடைய சகோதரிங்கெல்லாம் ஒரு ஆளை அனுப்பி இயேசுவிடத்தில் போய், உன்னுடைய சகோதரன் வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அதை கேட்டதும் இயேசு சொன்னாராம், இது மரணத்துக்கு ஏதுவாக இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் இயேசு இன்னும் ஒரு 2 நாள் அங்கே தங்கி இருந்தாராம். அதுக்கப்புறம் இயேசு அவங்க சீஷர்களை பார்த்து, மறுபடியும் நம்ம யூதேயாவுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அங்கே லாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை போய் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். பெத்தானியாலேருந்து எருசலேம் வரத்துக்கு 2 மைல் தூரம் இருந்துச்சான். அதனால் லாசருவை கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாக ஆயிடுச்சான். அங்கிருந்த அநேக பேர்கள் மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொன்னாங்களாம். அங்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மரியாள் வீட்டில் இருந்தாங்களாம். மாத்தாள் இயேசுவிடம் ஓடி போனாங்களாம். அப்போது மாத்தாள் இயேசுவிடம் சொன்னாங்களாம், நீங்கள் இங்கே இருந்தீங்கனாக்கா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரித்தாலும் பிழைப்பான், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்ட்டு இயேசு கேட்டாராம். அதற்கு மரியாள், ஆமாண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பின்பு அவங்க போய் அவங்களுடைய சகோதரியாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொன்னதும் அவங்க வேகமாக இயேசுவை பார்க்க ஓடினாங்களாம். இயேசுவை பார்த்ததும் அவங்க அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்தீங்கனாக்கா என்னோடய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். அங்கே இருந்த யூதர்களும் அழுதாங்களாம். இதை பார்த்ததும் இயேசு ஆவியில் கலங்கி அவரும் துக்கமாக இருந்தாராம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. அந்த முழு புத்தகத்திலே ரொம்ப சிறியதான வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனம் தான், இயேசு கண்ணீர் விட்டார். உடனே இயேசுவும் லாசருவை பார்க்கறதுக்கு போனாராம். அது ஒரு குகையாக இருந்தது. ஒரு கல் வைக்கப்பட்டு மூடி இருந்தது. இயேசு அந்த கல்லை எடுத்து போடு அப்படின்னு சொன்னாராம். அப்போது மாத்தாள் சொன்னாங்களாம், இப்போது போனாக்கா அது நாருமே, ஏன்னா அது 4 நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இயேசு அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு நான் சொன்னேன் தானே, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாராம். இயேசு பிதாவை பார்த்து ஜெபம் செய்தாராம். அவர் ஜெபம் செய்து, லாசருவே வெளியே வா அப்படின்ட்டு சத்தமாக கூப்பிட்டாராம். அப்பொழுது லாசரு வெளியே வந்தாராம். அவருடைய கால் கையெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு சீலைனால் சுற்றி இருந்ததாம். இயேசு அதை அவிழ்க்க சொன்னாராம். அதுக்கப்புறம் அங்கிருந்த லாசருவோட சகோதரிகள், யூதர்கள் இவங்க எல்லாரும் பார்த்திங்கனாக்கா இயேசு மீது இன்னும் விசுவாசித்தாங்களாம். என்ன குட்டீஸுங்களா, கதையை கேட்டிங்களா? இயேசு எப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சார் பார்த்தீங்களா? அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. மரித்தவரை கூட ஏசப்பா உயிரோடு எழும்ப செய்திருக்கிறார். நம்ம விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்போம் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்கிறதுனால நம்ம விசுவாசித்தா கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு செய்வார். எதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறதோ நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அதை ஏசப்பா உங்களுக்கு முடிச்சு தருவார். என்ன குட்டீஸுங்களா, நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிப்பீங்களா?
விசுவாசத்தோடு இருங்க. ஏசப்பா உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை தருவார். ஆமீன்.